நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உயிரை வந்து மலக்குல் மௌத் இஸ்ராயல் மலக்குல் மௌத் வந்து கைப்பற்ற வராங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து மலக்குல் மௌத்தினை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஒரு உண்மையான நேசன் வந்து தனது நேசனோட உயிரை வந்து கைப்பற்றுவானா அப்படின்னு. இதை கேட்டு மலக்குல் மௌத் வந்து அல்லாஹ்விடம் சென்று கூறுறாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அவரிடம் போய் கூறுங்க, எந்த நேசனும் தனது நேசனை வந்து சந்திக்க விரும்பாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. இதை வந்து சொல்லி அனுப்பினோடனே மலக்குல் மௌத் வந்து இதை சொல்கிறாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. அவங்க வந்து அப்படியானால் இப்போதே என்னுடைய உயிரை வந்து கைப்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட உயிரை வந்து மலக்குல் மௌத் வந்து கைப்பற்றுறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கூறுறாங்க, ஒரு ஊரில் வந்து ஒரு வயதானவர் இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு நாள் மஸ்ஜித்லேருந்து வெளியே வந்து வாகனத்தின் மீது வந்து தன்னோட காலை வைக்கிறாங்க. உடனே வந்து மலக்குல் மௌத் அங்கே வராங்க. வந்து அவரை கண்டோடனே அந்த வயதானவர் சொல்கிறாங்க, வாருங்கள் வாருங்கள் மர்ஹபா மர்ஹபா அப்படின்னு. நான் வந்து உங்கள் வருகைக்காகத்தான் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பிறகு வந்து அவருடைய ரூஹ் வந்து கைப்பற்றப்பட்டது. இப்படி வந்து மரணத்தை எதிர்பார்த்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த உலகில் வந்து இருந்துக்கிட்டும் தான் இருக்காங்க. உபைதா பின் முஜாஹிர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து மரணத்தின் மீது எவ்வளோ ஆசை இருக்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால், யாராவது இந்த குச்சியை தொட்டால் அவங்க வந்து உடனே இறந்து விடுவாங்க அப்படின்னு யாராவது சொன்னால், நான் உடனே அந்த குச்சியை தொடுவதுக்கு வந்து எழுந்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணத்தை பயந்து ஓடுவது இல்லைன்னா அதை விரும்புவது ரெண்டுமே வந்து அசாத்தியமானவை தான். அது எப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். குர்ஆன் வந்து நம்மளுக்கு கூறுது, அவர்களோட மரண காலம் வந்துவிட்டால் அவர்கள் வந்து ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் உண்மையான நேசனை வந்து நம்ம சந்திக்க போகிறோம், மறு உலக அன்பளிப்புகள்லாம் நம்ம பெற போகிறோம் அப்படிங்கிற ஆவலில் இருக்கவங்க மரணத்தை வந்து விரும்புவது வந்து ஒரு கைதியானவன் ஜெயிலில் இருந்து தனது ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அதாவது அங்கே போய் அவன் வந்து தன்னோட உற்சாக உறவினர்களோடு இருக்கணும், தன்னை ஆசைப்படுறதெல்லாம் அங்கே வந்து வாழணும் அப்படின்னு. உலக கஷ்டங்களையும் சிரமங்களையும் பயந்து மரணத்தை வந்து விரும்பும் வந்து ஒரு வந்து ஆப்ரேஷனுக்காக இன்ஜெக்ஷன், கசப்பு மருந்து இதெல்லாம் பார்த்து பயந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு வெளியே போகிற மாதிரி ஒரு கோழையான தைரியமற்ற நோயாளி. உலகத்தோட கஷ்டங்கள் துன்பங்களுக்கு பயந்து வந்து மரணத்தை வந்து விரும்புவது கூடாது. ஏன்னா உலக வாழ்க்கையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அற்கொடையாக தான் இருக்குது. எனவே வந்து மரணத்தை விரும்புவது வந்து பொறுமைக்கும் விதியை பொருந்திக் கொள்ளும் தன்மைக்கும் மாற்றமானதாக இருக்குது. உங்களில் வந்து எவருமே மரணத்தை வந்து